வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் ஒய். இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இதில் எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு மேக்ஸிமம் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கிவனில் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய். ஸோ கொடுத்துருக்கிறத நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்னு டினோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு கொஷினில் கொடுத்தது எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 எஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் கண்டுபிடிக்கணும். அதாவது என்னென்னா இதான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இதில் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதான் எக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எடுத்து இங்கே எழுதிப்போம். ஒரு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இங்கே வந்து ஒய் அப்படியே எழுதிக்கணும், ஏன்னா எக்ஸை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் பாருங்கள், இதில் எக்ஸே இல்லை இதில், அப்போது இது 0 ஆகிடும். மைனஸ் 2 ஒரு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இதில் எக்ஸே இல்லை அப்போனா 0. ஸோ இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பேலன்ஸ் தான் இருக்குது 2x மைனஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் 2 1s ஆர் மைனஸ் 2. ஸோ இதான் வந்து எஃப்எக்ஸ்னுடைய ஆன்சர், எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் காமா ஒய். நெக்ஸ்ட் எஃப்ஒய் ஆஃப் எக்ஸ் காமா ஒய். அதாவது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். இப்போது இதில் வந்து ஒய்யே இல்லை அப்போனா வரும் 0 வரும். மைனஸ் இந்த எக்ஸ் அப்படியே வச்சுப்போம், ஒய்யை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதில் வந்து ஒய் இருக்குங்களா, அப்போ ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் 2y மைனஸ் இதில் வந்து ஒய்யே இல்லை, அப்போ இது மொத்தமாக என்ன ஆகிடும் 0 ஆகிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் 2y ப்ளஸ் 1. ஸோ இதான் வந்து எஃப்ஒய்னுடைய ஆன்சர். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஃப்எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எஃப்எக்ஸ்ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதில் ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எஃப்எக்ஸ்ஒய் நம்ம என்ன பண்ணோம், எஃப்எக்ஸுக்கு போயிட்டு அதில் ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் எங்கே ஒய் இருக்குது, இதில் ஒய் இருக்கா, இல்லை, அப்போனா ஆகிடும் 0 மைனஸ் இதில் ஒய் இருக்குங்களா, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இதில் ஒய் இருக்கா, வெறும் கான்ஸ்டன்ட் தான், அப்போ 0. ஸோ 0 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 0 வரும், மைனஸ் 1 வரும். ஸோ இந்த எஃப்எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கிறீங்களே அதை நீங்கள் பின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு என்ன சிம்பிள், பின்னு வச்சுக்கணும், ஏன்னா இது பின்னால் ப்ராப்ளம் போடும்போது யூஸ் ஆகும். எல்லா ப்ராப்ளம்லையும் எக்ஸ்ஒய்க்கு பின்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து எஃப்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா திரும்ப எங்கே போயிடணும்னா எஃப்எக்ஸுக்கு போயிட்டு இங்கே இதானே எஃப்எக்ஸ்னுடைய ஆன்சர், இங்கே போயிட்டு அதில் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ எக்ஸ் இதில் தானே இருக்குது, ஸோ 2 எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். ஒரு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து எக்ஸே இல்லை, அப்போ இது 0 மைனஸ் 2 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 2 1s ஆர் 2. எப்போல்லாம் எஃப்எக்ஸ்எக்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம ஏன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு. நெக்ஸ்ட் அடுத்து எஃப்ஒய்ஒய் கண்டுபிடிக்கணும். எஃப்ஒய்ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஃப்ஒய்க்கு போயிடணும். இதுதான் எஃப்ஒய்னுடைய ஆன்சர். இதில் போயிட்டு ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போது இங்கே ஒய்யே இல்லை, அப்போ இது என்ன ஆகிடும் 0 ஆகிடும். மைனஸ் 0 ப்ளஸ் இதில் ஒய் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ 2 இன்ட்டு 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 இதில் ஒய்யே இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட், அப்போ என்ன வரும் 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். ஸோ 2 1s ஆர் 2. ஸோ சி வேல்யூ வந்து 2. ஸோ பி வேல்யூ வந்து எக்ஸ் ஒய்க்கு எடுத்துக்கணும், ஏ வேல்யூ வந்து எக்ஸ்எக்ஸ், சி வேல்யூ வந்து ஒய்ஒய். இந்த மாதிரி ஸ்டெப் 1 நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸ்டெப் 1 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப்எக்ஸ் எஃப்ஒய், அப்புறம் எஃப்எக்ஸ்ஒய், அப்புறம் எஃப்எக்ஸ்எக்ஸ், அப்புறம் எஃப்ஒய்ஒய் கண்டுபிடிச்சிடணும். இதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எஃப்எக்ஸ் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சோன்னே அதுக்கு 0 பண்ணணும், எஃப்ஒய்க்கு 0 பண்ணணும். சரி, எஃப்எக்ஸ் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது 2x மைனஸ் ஒய் மைனஸ் 2. இதுதான் எஃப்எக்ஸ், இதுதான் எஃப்ஒய். இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம 0 போட்டு ஈக்குவலில் போடுறோம். ஈக்குவல் டு 0ன்னு போட்டு மொதல் ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். 2x மைனஸ் ஒய், இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா
ப்ளஸ் டூ. இப்போ அடுத்தது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய், இந்த ப்ளஸ் ஒன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன். சரி, இப்போது இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எலிமினேஷன் மெத்தடில். அப்போது கீழே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னு வரும், மைனஸ் 2x. 2 into 2y plus 4y. 2 into minus 1 minus 2. இப்போ plus 2x minus 2x இருக்குங்களா, கேன்சல். 4yல ஒரு y போயிடுச்சுன்னா எவ்வளோ, 3y. plus 2 minus 2 ஆகிடும் 0. இந்த 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ y வேல்யூ 0. இப்போ இந்த y வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ 2x மைனஸ் yக்கு 0 போட்டாச்சு, ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, next 2x equal to 2. இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிஷன் போயிடும். ஸோ 2 cancel. ஸோ ஆன்சர் 1. ஸோ x வேல்யூ 1, y வேல்யூ 0 கிடச்சிருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஸோ 1 ஃபஸ்ட்டு x வேல்யூ எழுதணும் 1, அப்புறம் y வேல்யூ எழுதணும் 0. 1,0 இஸ் த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் த f of x, y. அவங்க கொஷினில் கொடுத்தாங்க இல்லையா ஃபங்க்ஷன், அதுக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இதுதான். இப்போ அடுத்தது மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம செக் பண்ண போகிறோம். ஸ்டெப் 3 செக்கிங் தான் எல்லாமே. ஏசி மைனஸ் பி ஸ்கொயரை நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் 1,0. இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. சரி, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் இதான் ஏ வேல்யூ. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏன்னு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஏ வேல்யூ. இதான் சி வேல்யூ, இதுதான் பி வேல்யூ. அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். 2 2s are 4. மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 1 ஸ்கொயர் பண்ணால் 1. 4 minus 1 3. 3 வந்து கிரேட்டர் தென் 0 தானே. அப்போது இந்த ஏசி மைனஸ் பி ஸ்கொயரோட ஆன்சர் என்ன வந்திருக்கு, கிரேட்டர் தென் 0ல் வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து நம்ம எதை செக் பண்ண போகிறோம்னா ஏ வேல்யூ பி வேல்யூ. ஸோ ஏ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 கண்டுபிடிச்சோம், இது கிரேட்டர் தென் 0. நெக்ஸ்ட் பி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், ஸ்டார்டிங்கில் -1, இது லெஸ் தென் 0. ஓகேங்களா, ஒரு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வந்து அதுவும் கிரேட்டர் தென் 0, ஏவும் கிரேட்டர் தென் 0, ஆனால் பி மட்டும் லெஸ் தென் 0. ஓகேங்களா, ஸோ ஒன்று லெஸ் தென் வந்துட்டாலே அது கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், ஒரு மினிமம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய். திரும்ப அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டேஷனரி பாயிண்ட் என்னது 1,0. இப்போ கொஷினில் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட் இருக்கு இல்லையா 1,0, அதை எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, x square minus xy plus y square minus 2x plus y. இதை தான் நம்ம எடுத்து இங்கே எழுத போகிறோம். இதுக்கு தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். x square minus xy plus y square minus 2x plus y. இதான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸுக்கு என்ன போடணும், 1 போடணும். இங்கே மேலே ஸ்கொயருக்குனால 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு 1 போடணும், ஒய்க்கு 0 போடணும், ப்ளஸ் அகைன் ஒய்க்கு 0 ஸ்கொயர் மைனஸ் 2, எக்ஸுக்கு என்ன போடணும் 1 போடணும், ப்ளஸ் ஒய்க்கு என்ன போடணும் 0 போடணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 1 இன்ட்டு 0 0, 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான், மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2 ப்ளஸ் 0, 1ல் மைனஸ் 2 போயிடுச்சுன்னா -1. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச மினிமம் வேல்யூ. ஓகேங்களா, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் fx, fy, fxy, fxx, fyy கண்டுபிடிச்சிடணும். ஸ்டெப் 2 ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு தான் நம்ம மினிமமாக மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் 3ல செக் பண்ண போகிறோம். ஒரு லெஸ் தென் 0 வந்ததுனால இதை நம்ம மினிமம் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கான மினிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு கொஷினில் அந்த 1,0 ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்ளை பண்ண ஆன்சர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.